ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இது எஸ்எஸ் சென்ட்ரிங் ஒர்க்ஸ். நாம் இன்றைக்கி குப்பிவிளையம் சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கோம். இந்த சைட்டில் வந்து ரூப் சென்ட்ரிங் வந்து எந்த மாதிரி மெத்தேடில் வந்து அடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து வாங்க பார்க்கலாம். இப்போது 3 ரூம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிங் ஒர்க்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி மேலே வந்து ஷீட்டெல்லாம் போட்டோம். இன்னும் வந்து இதுக்கு வந்து ஆயில் வந்து போட வேண்டியது பெண்டிங்கு. ஆயிலு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ஷீட்டுக்காக வந்து இப்போ தான் போட்டுட்டு இருக்கோம். இந்த ரூம் வந்து இப்போ நம்ம நின்றுருக்கிற ரூம் வந்து பெட்ரூமு. இது வந்து 11க்கு 16. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் தான். இது வந்து 10க்கு 11. இது வந்து ஹால் வந்து 11க்கு 22. இது ஹால். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். இது வந்து கிச்சன் ரூம். இதுவும் 11க்கு 16. இதில் நாங்கள் வந்து இந்த கட்டை ரன்னர் கட்டை மெத்தேடில் தான் வந்து இது ஃபுல்லாக வந்து சென்ட்ரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இது 11 அடி ரூமுங்காட்டிக்கு எங்களுக்கு கட்டையை 10 அடிக்கு தான் வரும். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டைகளை இருக்கிறத ஜாயின் பண்ணிக்கும். மொத்தம் வந்து 10 அடியில் ஒரு அடி ஜாயின் பண்ணிவிட்டு 11 அடி வந்துடும். இந்த 11 அடியில் வந்து இந்த மாதிரி இங்கே ஒரு ஆஸ்பலகை. இந்த ரூமோட அளவு வந்து 16 அடி. 16 அடினா வந்து பார்த்திங்கன்னா 2 8 அடி பலகை போட்டாலும் சரி, இல்லை வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 11 அடிக்கு அந்த எண்டு செவுத்துலேருந்து இந்த எண்டு செவுறு வரைக்கும் வந்து வர மாதிரி ஒரு பலகை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலகை அது வரைக்கும். இந்த மாதிரி வந்து பலகை எடுத்துகிட்டு கட்டையை ஒரு ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 அடி ரூம்னு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 ரன்னர் கட்டை வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும். இந்த ரன்னர் கட்டையை இங்கே வச்சு இதில் வந்து ஒரு ஆணி போட்டுக்குவோம். அதே மாதிரி வந்து இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 3 அடி தள்ளி ஒரு ஆணி. அந்த பலகைக்கு அடியில், இந்த பலகையோட அடியில் ரன்னர் கட்டையை விட்டு ஒவ்வொரு ஆணி போட்டுக்குவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3 அடி தள்ளி ஒரு ஆணி வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்குவோம். இப்படியே தான் ஒரு அடி தள்ளி 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 எப்படிங்கன்னா நான் எதனால் வந்து 3 அடி தள்ளி போடுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டோடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா 3 அடி, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் இந்த ஷீட்டோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி தள்ளி தள்ளி இந்த ரன்னர் கட்டையை பிடிச்சி ஆணி வந்து பார்த்திங்கன்னா போட்டு போய்க்கும். அப்படி போட்டு போயிட்டோம்னா இங்கே ஒரு பலகை, இந்த ஓரத்தில் ஒரு பலகை, அந்த ஓரத்தில் ஒரு பலகை போட்டது போக ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 ஷீட்டு பிடிக்கிற மாதிரி வந்துடும். 1 2 3 4. இந்த சென்ட்ரு ஓப்பனுக்கும் ஒரு ஷீட்டு போடணும். சென்ட்ரு ஓப்பனுக்கு போடுற ஷீட்டு வேணால் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் எந்த சைஸு வருதுன்னு அளந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 1.5 அடி ஷீட்டு இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஷீட்டுகளை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து மேலே வந்து எப்படி அடிச்சிருக்கு அப்படின்னு காட்டினேன். கீழேயும் அதே மாதிரி தான். ரன்னர் வந்து பார்த்திங்கன்னா சீட்டோட நீளம் அகலம் வந்து சீட்டு வந்து 3 அடி நீளம் 2 அடி அகலம். அதனால சேம் அதே மாதிரி தான் இந்த ஓரத்தில் ஒரு ரன்னர் தந்துடுவோம். அதிலிருந்து ஒரு 3 அடி திரும்ப வந்து ஒரு 3 அடி, திரும்ப அதிலிருந்து வந்து ஒரு 3 அடி, திரும்ப ஒரு 3 அடி. இதே மாதிரி வந்து 3 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரன்னர்கள்லாம் அடிச்சுக்குவோம். இந்த ரன்னர் அடித்தது போக இந்த ரன்னருக்கு மெயினாக மேக்ஸிமம் 5 குச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக கொடுத்துருவோம். ஏன்னா அப்போ தான் அதோடைய ஸ்ட்ரென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 5 குச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரன்னருக்கும் வந்து 5 குச்சி வந்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா தந்து தான் ஆகணும். ஏன்னா 5 குச்சிக்கு நம்ம கம்மியாக தரப்போ வந்து நாளைக்கு வந்து மேலே வந்து ரூப் காங்கிரீட் வந்து போடும்போது கீழே வந்து ஒரு 2 3 இன்ச்சு கீழே வரக்குண்டான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ வெயிட்டை வந்து தாங்க முடியாது. அதனால ஒவ்வொரு ரன்னருக்கும் 5 குச்சி தந்துடுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி ரூம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா
நம்ம வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி பொருள் சாமானம் வைக்கிறதுக்கு வந்து லிண்டன் மட்டத்தில் வந்து லாப்ட் வந்து அடிச்சிருவோம். இந்த வந்து லாப்ட் வந்து அடித்ததுலேயும் இந்த லாப்ட்டுக்கு மேலே நம்மளுது என்ன அளவோ அந்த குச்சியோட அளவெல்லாம் ஒவ்வொரு குச்சியாக மொத்தம் எத்தனை ரன்னர் வருதுன்னு அந்த அளவு எத்தனை ரன்னர் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த அளவான குச்சிகளை எடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்குவோம். மேலும் சென்ட்ரிங்கை பற்றின உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா, இல்லை சென்ட்ரிங்கை பற்றி வந்து ஏதாச்சும் கேட்கணும் பிடிக்கணும் அப்படின்னா மேலே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.